இப்ப எவ்வளவு சீனியர் அமைச்சர் இருக்காங்க ஐயா கே நேரு இருக்காங்க பொன்முடி இருக்காங்க ஐயா துரைமுருகன் இருக்காங்க அவங்க எதுக்கு இருக்காங்க அவங்க இல்ல துணை முதலமைச்சர்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் இருக்காங்க. எங்க இருக்காங்க? கோபாலபுரம் வாசலுக்கு வெளியில இருக்கிறாங்க. எதுக்கு? இவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. கடைசி வரைக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏ எம்பி மந்திரி பதவி மட்டும் தான் கிடைக்கும். கோபாலபுரம் வாசலுக்கு உள்ள இருக்கிறாங்க பத்தியா, வீட்டு உள்ள இருக்கிறாங்க பத்தியா, அவங்களுக்கு தான் துணை முதலமைச்சர் போறாவும் அவங்களுக்கு தான். என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை உண்மைகளே. உசேன் போல்ட்டை போல் என்னாலும் ஓடு. உசேன் போல்ட்டா? ஏன்னா இதுக்கப்புறம் உசேன் போல்ட் மாதிரி எல்லாம் ஓடக்கூடாதுன்னு வச்சுக்கலாமா? உதயநிதி ஸ்டாலின் ஓடலாமா? உதயநிதி ஸ்டாலின் போல் நீ ஓடு, எஃப்எம் 4 ரேஸ் நடத்து அப்படிதான் போடணும். இதுக்கப்புறம் ஏன்னு சொல்லு. ஏன் முந்தானத்து எப்படி இருந்தாரு? முந்தானத்து இளைஞர் அணி செயலாளர். நேத்து காலையில எம்எல்ஏ, சாயங்காலத்துல மந்திரி ஆயிட்டாப்ல. இன்னைக்கு துணை முதலமைச்சர். நாளைக்கு நீ முதலமைச்சர் நினைப்ப. அதான் இல்ல, அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பிள்ளைய தூக்கிட்டு இன்ப நிதியை எம்எல்ஏ ஆகிடும். குட்டி ஐயாவா? குட்டி அவரை குட்டி ஐயா. அந்த குட்டி இன்னொரு குட்டி போடும். அது வரைக்கும் அது குட்டி ஐயா தான். அப்ப கடைசியில திமுக எவ்வளவு சீனியர் அமைச்சர்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இதே மாதிரி இவருக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் ஆகிறதுக்கு, அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு நாங்க முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க பத்தியா, தீர்மானம் போட்டாங்க பத்தியா, அது மாதிரி இன்ப நிதிக்கு அமைச்சர் கொடுக்கணும், துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இவ்வளவு ஏன் தம்பி நம்ம மறைந்த ஐயா இருந்தாரு அன்பழகன் ஐயா, அவர் இருந்தா கூட துணை முதல்வர் கொடுத்துருப்பாங்க என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப எவ்வளவு சீனியர் அமைச்சர் இருக்காங்க ஐயா கே நேரு இருக்காங்க பொன்முடி இருக்காங்க ஐயா துரைமுருகன் இருக்காங்க அவங்க எதுக்கு இருக்காங்க? அவங்க இல்ல துணை முதலமைச்சர்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் இருக்காங்க. எங்க இருக்காங்க? கோபாலபுரம் வாசலுக்கு வெளியில இருக்கிறாங்க. எதுக்கு? இவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. கடைசி வரைக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏ எம்பி மந்திரி பதவி மட்டும் தான் கிடைக்கும். கோபாலபுரம் வாசலுக்கு உள்ள இருக்கிறாங்க பத்தியா, வீட்டு உள்ள இருக்கிறாங்க பத்தியா, அவங்களுக்கு தான் துணை முதலமைச்சர் போறாவும் அவங்களுக்கு தான். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல மாமன் மைத்தனன், பெண் கொடுத்தோர், பெண் எடுத்த வேட்டகர்த்தா, அனைத்து பதவிகளும், அதாவது குறிப்பா முதல்வர், துணை முதல்வர் அந்த பதவிகள் மட்டும் தான். அப்ப இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க பையன் அரசியலுக்கு வருவாரான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? அதான் வரமாட்டார் தான் சொன்னார். அவர் வரமாட்டார். அதுலயும் அவரு அழுத்தம் திருத்தமா சொன்னார் பாருங்க. ஆக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, ஆக வருவாகராக இருந்தாலும் சரி, எவர் ஒருவருக்கா அரசியல் ஆக இடம் கிடையாது என்பதை ஆக நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் அப்படின்னாரு. அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. ஆனா இப்போ அவங்க ஆட்சியில மகனும் மருமகனும் தான் கட்டி ஆண்டுட்டு இருக்கேன். நாளைக்கு பேரன் வருவாரு. என் பேரன் இதுல வருவாரு. ஆமா, நீங்க கடைசி வரல முட்டு கொடுத்துருங்க. அவரை பேரனை விடுங்க. நம்ம இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய, நாளைக்கு திராவிடத்தின் 3வது பேரரசனாக இருக்கக்கூடிய நம்ம உதயநிதிய நான் நடிகராகத்தான் வந்திருக்கிறேன்னு தான் சொன்னாரு. ஆரம்பத்துல அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடிகரா பாருங்கன்னாரு. அப்பவே நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். அரசியல நடிக்க போறாரு, அரசியலையும் அவர் நடிக்கத்தான் வராருன்றத நம்ம புரிஞ்சிருக்கணும். மக்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல தம்பி. அப்பனா கட்சியில, திமுக கட்சியில கொடி பிடிச்சவங்க, கோஷம் போட்டவங்க, போஸ்ட் ஓட்டவங்க, அவங்க நிலமெல்லாம் மறுபடியும் போஸ்டர் ஓட்டணும், மறுபடியும் கொடி ஓட்டணும். அவ்வளவுதான். ஆளு மட்டும் தான் வேற. நேத்து வரைக்கும் ஐயா கருணாநிதி கொடி பிடிச்சிருந்தாங்கல்ல, இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் கொடி பிடிக்கிறாங்கல்ல, நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் கொடி பிடிப்பாங்க, நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினோட பையனுக்கு கொடி பிடிப்பாங்க. அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அவங்களோட தலையெழுத்து கடைசியில 200 ரூபாய். நீ என்ன பண்ணாலும் சரிதான், உனக்கு 200 ரூபாய். ஆனா அப்படிலாம் நீ சொல்லாதனா. ஐயா கருணாநிதி காலத்துல 100 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா காலத்துல 200 ரூபாய் கொடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் 300 ஆயிடும். அதான் பொருளாதார வளர்ச்சி. அதுதான் பொருளாதார வளர்ச்சி. ஊபிஎஸ்களுக்கு வளர்ச்சி. நாடு நாசமா போவோம். நாட்டின் பொருளாதாரத்தை வளராது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே பெரியார் மண்ணுன்னு சொல்லி சுரண்டி எடுத்துட்டு தான் போவாங்க. அதை பத்தி ஜனங்களுக்கு கவலை கிடையாது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க மந்திரி அது இதுன்னு வந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். மக்களுக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், கோடியா கொள்ளடிப்போம், சுரண்டுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? ஓட்டு நேரத்தை 1000 ரூபாய்க்கு போடல 500 ரூபாய் சேர்த்து கொடுத்தா எல்லாம் மறந்துட்டு நமக்கு ஓட்டு போட போறாங்க. அப்படிதானே இருக்கு. நமக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தான்னா, அவரு வந்தான்னா, இவரு வந்தான்னா, எங்களுக்கு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தியா, 1000 ரூபாய் கொடுத்தியா,
திமுக அதிமுக யார் அதிகமாக கொடுத்தாலும் அவங்க ஓட்டை குத்திட்டு நாங்கள் மட்டும் போயிட்டே இருப்போம். நாடு நாசமாக போனால் வீடு நாசமாக போனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு நாங்கள் நாசமாக இருக்கிறதுக்கு காரணம், நல்லா இல்லாததுக்கு காரணம் வீட்டுக்கார் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, மாமனார் மாமியார் சரியில்லைன்ட்டு எங்களுக்குள்ளேயே தான் நம்ம வந்து குறை சொல்லிட்டு இருப்போமே கண்டி ஆட்சியாளர் சரியில்லை, எம்எல்ஏ சரியில்லை, எம்பி சரியில்லைன்னு எந்த காலத்துலையுமே அது மாதிரி சொல்லியிருந்தாதான் நாடு எப்போ முன்னேறிட்டு இருக்குமே. அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் ஆட்சியில் இருக்கவங்க? அப்படியா, ஓகே. அப்போ என்ன பண்ண, மகளிருக்கு 500 தட்டு 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 முடிஞ்சு போச்சு. அத்தை வாட்டியா 500 சேர்த்து 1500 தட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எல்லா காலத்திலும் நம்ம இலவசத்தை எதிர்பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட கையேந்தி நிற்கணும்ட்டு அவன் நினைக்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஜனமும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து டெபுட்டி சிஎம் ஆனான்னா, நாளைக்கு சிஎம் ஆனான்னா, இன்ப நிதி வந்தான்னா, அது போடுற குட்டி வந்தான்ன்றது ஜனங்களுக்கு அவ்வளவுதான். அதனால ஜனங்க எப்படியோ போட்டோம், நம்மளுடைய பணியை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யக்கூடிய அந்த வேலையை நம்ம செய்யறோம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்காரு, அதை பற்றிய கருத்தை நம்ம வந்து வெளிப்படுத்திட்டோம். நாளைக்கு இதே போல ஒரு தகவலோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி கடையை மூடுறோம். நன்றி, வணக்கம்.